ஏர்டெல்ல இருக்கக்கூடிய மினிமம் ரீசார்ஜ் பிளான் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அது என்ன பிளான் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஏர்டெல்ல பார்த்தீங்கன்னா 189 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளான் தான் வந்து மினிமம் ரீசார்ஜ் பிளான். நீங்கள் பட்டன் ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, இல்லை வந்து டச் மொபைல் ஃபோன் வந்து வச்சுருந்தாலும் சரி, மினிமமாக நீங்கள் ஏர்டெலுக்கு ஒரு ரீசார்ஜ் பிளான் வந்து போட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு பிளான் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்டு வைக்கணும். இந்த பிளானுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து அன்லிமிட்டெட் கால்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 21 நாள் பார்த்தீங்கன்னா வந்து வேலிடிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 21 நாள் வேலிடிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 GB டேட்டா தான் வந்து கொடுக்குறாங்க. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா வந்து 300 SMS தான் வந்து கொடுப்பாங்க. டெய்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் SMS எல்லாமே வந்து வராது. ஒன்லி கால்ஸ் மட்டும்தான் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து 21 நாள் வந்து பேசிக்க முடியும். டேட்டா பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1 GB, SMS பார்த்தீங்கன்னா மொத்தமாக 300 SMS வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து தீர்ற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வந்து தீர்ந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டாக்கு வந்து ஆட் ஆன் பேக் வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இதுவே எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு தீர்ந்துடுச்சு, எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாக் டைம் வந்து போட்டு தான் எஸ்எம்எஸ் வந்து பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏர்டெல்லில் நீங்கள் மினிமமாக ஒரு ரீசார்ஜ் பிளான் வந்து போட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து இந்த 189 ரூபா இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளான் தான் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் ரீசார்ஜ் பிளானு. இப்போது ஏர்டெல்லில் இருக்கக்கூடிய இந்த மினிமம் ரீசார்ஜ் பிளான் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.